ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஒரு நல்ல ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாமா? ஒரு நிறுவனத்தோட தலைவருக்கு தன்னுடைய நிறுவனத்தில் ஏற்பட்ட சில தவறுகளால் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபா நஷ்டம் ஏற்பட்டுருது. ரொம்பவும் சோர்ந்து போய் அவர் ஒரு பார்க்குக்கு போய் ஒரு பெஞ்சில் உட்காந்துட்ருக்காரு. அப்போ கொஞ்சம் பெரிய மனுஷர் போல் தோற்றமுடைய ஒருத்தர் இவருக்கு பக்கத்தில் வந்து இவர் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்க்குறாரு. ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு. இதுக்கு இவர் என்னோட தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ ரூபா நஷ்டம்னு கேட்குறாரு. 200 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஒரு செல்வந்தரோட பெயரை சொல்கிறாரு. அசந்து போகிறாரு. சரி, இப்போ 200 கோடி ரூபாய் பணம் இருந்தால் நீ சரியாயிடுவான்னு கேட்குறாரு. உடனே அவர் ரொம்ப ஹாப்பியாக ஆமாம் ஆமாம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் ஒரு செக் புக்கை எடுத்து கையெழுத்து போட்டு அவர்கிட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கோடி ரூபா செக் போட்டு கொடுக்குறாரு. நீ கேட்டதை விட 2 மடங்கு அதிகமாகவே கொடுத்துருக்கேன், எல்லாத்தையுமே சமாளி. ஆனால் 1 வருடம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துடணும். அடுத்த வருடம் இதே நாளில் இங்கேயே நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கை இவர் கைகளில் அவர் வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. செக்கை வாங்கினதும் மனசில் ஒரு புது நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நிறுவனத்தோட தலைவர் வேகமாக அலுவலகத்துக்கு போகிறாரு. தன் அறைக்குள்ளே போயிட்டு அந்த செக்கை தன்னோட பீரோவில் வச்சு பத்திரமா போட்டுறாரு. பின்னாடி தன்னுடைய உதவியாளரை அழைச்சி அனைத்து ஊழியர்களும் நிர்வாக கூட்டத்துக்கு வரத்துக்கு ஏற்பாடு செய்கிறாரு. எல்லாருமே கூட்டத்துக்கு வராங்க. இந்த நிறுவனத்தோட தலைவர் பேச ஆரம்பிக்கிறாரு. நண்பர்களே, நாம் இப்போ 200 கோடி ரூபா நஷ்டத்தில் இருக்கோம். ஆனால் இப்போ என்கிட்ட 400 கோடி ரூபாய் இருக்குது. ஆனாலும் அந்த பணத்தை நான் தொட மாட்டேன். இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டது, எதனால், எதற்காக ஏற்பட்டதுன்னு ஆராய்ஞ்சி அதை களைஞ்சி நமது நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தரணும்னு சொல்கிறாரு. பின்னர் வேலைகள் வேகமாக நடக்குது. தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்படுது. மிக சரியாக அனைத்து ஊழியர்களும் ஒத்துழைக்க அவருடைய பேச்சு, மூச்சு, செயல், சிந்தனை, தூக்கம் எல்லாமே அவரோட பிஸ்னஸ் பற்றியே ஆயிடுச்சு. மிகச்சரியாக 1 வருஷம் கழிஞ்சு கணக்குகள் அலசப்பட்டது. கரெக்டாக 450 கோடி ரூபாய் லாபமும் ஈட்டியிருக்காரு இவருடைய நிறுவனம். அடுத்த நாள் வெடிய காலையில் அந்த செல்வந்தர் கொடுத்த அந்த 400 கோடிக்கான செக் எடுத்துக்கிட்டு அந்த பார்க்குக்கு போகிறாரு. சென்ற வருடம் அமர்ந்த அதே பெஞ்சில் அமர்றாரு. காலை நேரம் பனி மூட்டத்தோடு காணப்படுது. சற்று நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வந்தருக்கு அவருக்கு அருகில் அவரை கைகளாலும் பிடித்துக்கிட்டு ஒரு பெண்மணி வந்து வராங்க. அந்த பனிமூட்டத்துக்கு நடுவில் சில வினாடிகள் கழித்து பார்த்தால் அந்த பெண்மணி மட்டும்தான் வராங்க. அவரை காணோம். இவர் சென்று அந்த பெண்மணி கிட்ட கேட்குறாரு, எங்கம்மா உங்கள் கூட வந்தவர்? அதுக்கு அந்த பெண்மணி ரொம்ப பதட்டமாக, உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டாரான்னு கேட்குறாரு. இல்லைம்மா, ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இல்லை ஐயா, அவர் ஒரு பைத்தியம், அதாவது மனநிலை சரியில்லாதவர். செக் தருகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே இருப்பவர்கிட்ட தன்னுடைய பழைய செக்கை கிழித்து கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். ஒரு நிமிஷம் அந்த நிறுவன தலைவருக்கு பேசவே முடியல. அப்போது நம்மால் முடியும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக முடியும் தானே, அதுவே நம்ம காப்பாற்றோம் இல்லையா? அந்த மனநிலை சரியில்லாதவரை கொடுத்த ஒரு செக்கை நம்பி இவர் தன்னுடைய நம்பிக்கையை வந்து வச்சு அதை யூஸ் பண்ணாமல் மறுபடியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு. நம்மால் எதை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம தான் வந்து டிசைட் பண்ணோம். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இந்த நம்பிக்கையை கற்றுத்தந்த அந்த மனநோயாளி குடும்பத்தை அவர் வாழ்நாள் முழுதும் காப்பாற்றுறாரு. தன்னம்பிக்கை எதையுமே வீழ்த்தும். நமக்கு தேவையெல்லாம் நம்மளை தூண்டி விடுற ஒரு சின்ன கருவி மட்டும்தான். அது கிடச்சிட்டா போதுங்க, நம்ம லைஃபு ரொம்ப சூப்பராக போயிடும். நல்லா இருக்குல்ல இந்த கதை? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Bye bye.